வந்த ஒரு வேலைவாய்ப்பு ஒரு முன்னணி தனியார் வங்கியான ஐடிபிஐ பேங்க்ல 100 இல்ல 200 இல்ல கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இந்த வேலைக்கான தேர்வு தமிழ்நாட்டுல, பணியிடம் தமிழ்நாட்டுல, வேற லெவல் சேலரி, ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். A to Z டீடைல்ஸ் தெளிவா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன். ஐடிபிஐ பேங்க், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் துறை வங்கி தான், அரசு வங்கியோ அரசு வேலை வாய்ப்போ கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க இருந்து இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற பதவி வந்திருக்கு. அதாவது JAM அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரேட் O அப்படின்னு சொல்றாங்க. அதாவது salary details பொறுத்தவரை the above position will be a pan India basics. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வேகன்சி ஆல் இந்தியா வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா எவ்வளவு வேகன்சி அப்படின்னா 676. அதாவது மொத்தமா 676 வேகன்சி இருக்கு. அதுல பொது பிரிவினருக்கு 271, எஸ்சிக்கு பாருங்க 140, எஸ்டிக்கு 74, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்க ஓபிசில இருக்கீங்க உங்களுக்கு 124, இடபிள்யூஎஸ்க்கு 67, அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டிக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இப்போ விஷுவலி அப்படின்னா அதுக்கு என்ன, ஸோ அந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் இதுக்குமே வந்து அவங்க வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதற்கான முக்கியமான டேட், கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கட் ஆஃப் டேட் ஃபார் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆஃப் ஏஜ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதாவது இவங்க கேட்டிருக்கிற வயது மற்றும் கல்வி தகுதி, அதற்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னா May 1, 2025. இந்த தேதிக்குள்ள அவங்க கேட்டிருக்கிற வயது வரம்பு உங்களுக்கு பூர்த்தி ஆயிருந்திருக்கணும். அவங்க கேட்டிருக்கிற கல்வி தகுதியை நீங்க முடிச்சிருந்திருக்கணும். இதுதான் முக்கியமான டேட். அட்வர்டைஸ்மெண்ட் டேட் அப்படிங்கிறது May 7. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்க, நீங்க May 8ல இருந்து 20 வரை டைம், சரியா 12 நாள் தான் டைம். அதற்குள்ளே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு June 8 சண்டேல இருக்கும். வேரியஸ் சென்டர்ஸ் கொடுத்து அந்த சென்டர்ஸ்ல போய் நீங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு வங்கி தேர்வு என்னவோ அதுதான், அதற்கான சிலபஸ் தான் இது. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால அவங்களே பக்கத்துல அந்த கட் ஆஃப் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க. ஆஸ் ஆன் May 1, 2025 இந்த தேதியின் படி அப்படின்ட்டு. முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வயது வரம்பு 20ல இருந்து 25 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது May 2, 2000 to May 1, 2025 இந்த 2 தேதிக்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாமா? பிளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, நான் அதையுமே உங்களுக்கு சொல்றேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா பேச்சுலர் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஆனால் 60% உங்களோட டிகிரியை நீங்கள் முடிச்சிருக்கணும். பிடெக்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 55% உங்களோட டிகிரியை நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் எலிஜிபிள். கம்ப்யூட்டர் லிட்ரஸியை பாருங்க. இதுக்கு வந்து நீங்க நல்ல கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியண்டா தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுல இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு, பவர் பாயிண்ட் இந்த மாதிரி ஆஃபீஸ் பேக்கேஜஸ் இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காம்பன்சேஷனை பாருங்களேன், கிட்டத்தட்ட 6 lakh to 6.5 lakh உங்களுக்கு ஆனுவல் சேலரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மாதம் கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே உங்களோட சேலரி, அதுவும் ஃப்ரெஷருக்கு முதல் மாதமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி அசிஸ்டன்ட் மேனேஜர் வேகன்சி. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ரமைஸ் இதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு, அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கு. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்க கிளியர் பண்ணாலே நீங்க வந்து கிளியர் பண்ண மாதிரி தான். ஓகே, இதுக்கு வந்து வழக்கமா சொல்ற மாதிரி அந்த வழக்கமாக்கிற மாதிரி பேங்கிங் சிலபஸ் தான். லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலிஸ், இன்டர்பிரேஷன், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், கனெக்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங். ஸோ இது மாதிரி. ஓகே, இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது, எவ்வளவு மார்க், பிளஸ் அதற்கான டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு தேர்வு தான். ஓகே, அதுவும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். தமிழெல்லாம் தேர்வு வந்து நீங்க எழுத முடியாது, இங்கிலீஷ்ல தான். ஸோ இந்த தேர்வில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே வந்து ஒரு கொஸ்டின் தப்பா இருந்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து அவங்க மைனஸும் பண்ணுவாங்க. அதாவது நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எழுதிடுவாங்க, தெரியாததை விட்டுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கு. பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது 100 மார்க்ஸ்க்கு இருக்குமா. ஸோ அதில் நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறத இவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஏஜ் வந்து 20லேருந்து 25 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 years எடுத்துக்கோங்க, 30 வயசு வரை அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வரைக்கும் உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 28 வயது வரையும் கூட இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். வழக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலை வாய்ப்புக்கு
எப்படி நீங்க அப்ளை பண்றது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ வேணுமோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னா நான் நிச்சயமா அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். www.idbibank.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க மே 8 முதல் மே 20 வரையும் டைம், 12 நாள் தான் டைம். அதுக்குள்ளே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஃபீஸ் பாருங்களேன். SC ST PWD மாற்றுத்திறனாளி நண்பர்கள் உங்களுக்கு 250 ரூபாய், மீதி உள்ள எல்லாருக்கும் 1050 ரூபாய் நீங்க வந்து ஃபீ வந்து பே பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபீ பே பண்ணணும். பிளஸ் வந்து சிலபஸ் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ ஜூன் 8 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்குள்ளே நம்மளால ப்ரிப்பேர் பண்ணிட முடியுமா, ஓரளவுனாவது ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கறத எல்லாமே நீங்க வந்து மைண்டு கொண்டு வரணும். ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்தாச்சு சும்மா அப்ளை பண்ணிடுவோம், ஒரு நம்ம லக்கு டக்குன்னு எழுதுனா கிடைச்சிரும், அந்த மாதிரிலாம் தயவு செய்து நீங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆல்ரெடி இந்த பேங்கிங் எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இல்ல நான் வந்து நல்ல இருக்கிற டைமையுமே நல்ல நான் ஆப்டிமைஸா யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ட்ரை கொடுத்து பாக்குறேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. சும்மா ஏனோ தானோண்டு பார்த்துட்டோம், சும்மா ட்ரை பண்ணுவோன்ட்டு ஃபீஸையும் வேஸ்ட் பண்ணிட்டு டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு பண்ணாதீங்க. நோட்டிபிகேஷன்ல 27வது பக்கம் அனெக்சர் 1 இருக்கு. இதுல போட்டோ என்ன சைஸ்ல, சிக்னேச்சர் என்ன சைஸ்ல, அது எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை எடுத்து வச்சுட்டு நீங்க இதற்கு சூப்பரா வந்து அப்ளை பண்ணிடலாம். அந்தந்த சைஸ்ல நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வேலைக்கான எழுத்து தேர்வு பாருங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ இடங்கள்ல கண்டக்ட் பண்றாங்க. இதுல ஒரு எக்ஸாம் சென்டர் நீங்க உங்களுக்கு நியர்பைல இருக்கிறத சூஸ் பண்ணி இந்த தேர்வு வந்து நீங்க எழுதிக்கலாம். பணியிடமும் மேக்சிமம் உங்களுக்கு தமிழ்நாடு தான். ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நிறைய பெரிய பெரிய சிட்டிஸ்ல இந்த IDBI பேங்க் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு ஜாப் லொகேஷன் பாசிபிலிட்டி இருக்கு, நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்கா தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100% ஃப்ரீ தான். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.